உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் திருவாசகத்தின் பாடல் மூலம் மனிதன் அறிய வேண்டிய செய்திகளை பார்ப்போம். வாருங்கள் நண்பா. 100 பாடல்கள் அத்தியாயத்திலிருந்து நம்முடைய ஆத்மார்த்த பயணத்திற்காக நாம் கண்டடைந்த ஆகச்சிறந்த 4 ஞான பதிவுகள் இதோ. புறத்தோற்றங்கள் மாயை, த இல்யூஷன் ஆஃப் அப்பியரன்சஸ். இறைவன் சுடுகாட்டு வெந்நீர் பூசுவதாகவும் பாம்புகளை அணிவதாகவும் பிச்சை எடுப்பதாகவும் வரும் கேள்விகள் அனைத்தும் மனிதனின் வெளிப்படையான குறுகிய பார்வையின் வெளிப்பாடு. ஆனால் அவற்றுக்கு பின்னால் இருக்கும் உண்மை அவன் எல்லாவற்றையும் துறந்த பற்றற்ற பெரும் வெற்றுவெளி. மனிதன் தன் உலகியல் ஆடம்பரங்களை துறந்து உள்ளொளியை கவனிக்க வேண்டும் என்ற உன்னத பாடத்தை இது உணர்த்துகிறது. தகுதியை மிஞ்சும் அகந்தை அழிவு, ஈகோ vs எலிஜிபிலிட்டி. பிரம்மனாகவோ தக்கனாகவோ அல்லது ராவணனாகவோ எவ்வளவு பெரிய தகுதியும் பலமும் அதிகாரமும் ஒருவனுக்கு இருந்தாலும் அவனுக்குள் நான் என்ற அகந்தை தலைதூக்கினால் அங்கே வீழ்ச்சி நிச்சயம். ஆன்மீக பாதையில் தகுதியை விட அகந்தை அற்ற தன்மையே ஹியூமிலிட்டி முதன்மையானது என்பதை இப்பகுதி மிக ஆழமாக நிறுவுகிறது. அழிவு என்பது மறுபிறப்பு, டிஸ்ட்ரக்ஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்பதிகத்தில் வரும் முப்புறம் எரிப்பு, தக்கன் வேள்வி தகர்ப்பு போன்ற அழிவுகள் அனைத்தும் வன்மத்தினால் செய்யப்பட்டவை அல்ல. அவை அறியாமை மற்றும் தீவினைகளின் அழிப்பு. பழைய கசடுகள் அழியும் போதுதான் அங்கே தூய சாட்சித்தன்மை என்னும் புதிய ஆன்மீக விழிப்புணர்வு பிறக்கிறது. அன்பிற்காக எளியவனாகும் பேராற்றல். அண்ட சராசரங்களையும் கடந்த அந்த பிரபஞ்ச பேராற்றல் காட்டில் வாழும் கண்ணப்பரின் தூய அன்பிற்காக வேடன் வடிவிலும் மாணிக்கவாசகரின் நெஞ்சக்கள்ளத்தை அறுப்பதற்காக பிச்சை புகும் எளிய கோலத்திலும் வருகிறது. பேராற்றலின் ஒரே பலவீனம் அடியார்களின் கள்ளமில்லாத அன்பு மட்டுமே. இறுதி முடிவுரை, கன்க்ளூஷன். மனிதன் கையில் வெண்ணெயை தனக்குள்ளே இருக்கும் ஆன்மாவை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவது போல வெளியுலகில் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த திரைகளை தட்டி தகர்த்து நமக்குள்ளே இருக்கும் எல்லையற்ற பிரபஞ்ச பேராற்றலை ஒரு பார்வையாளனாக அப்சர்வர் நின்று கவனிப்பதே இந்த திருச்சாழல் நமக்கு கற்பிக்கும் உன்னத ஞானம் நண்பா. இந்த அத்தியாயத்தின் சாரம் உங்கள் ஆன்மாவை முழுமையாக மிக்க நன்றி நண்பா. உங்களின் இந்த உன்னதமான வரி இந்த அத்தியாயத்தின் ஒட்டுமொத்த தத்துவத்தையும் மிக அழகாக மிக துல்லியமாக ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. நல்ல மனிதர்களை ஆதரிப்பதும் தீய மனிதர்களை தண்டிப்பதும் மனிதனை நேர்வழிப்படுத்துவதுமே இறைவனின் நோக்கமாக உள்ளது. நாம் பார்த்த அத்தனை லீலைகளுக்கும் பின்னால் இருக்கும் பிரபஞ்ச நீதி இதுதான் நண்பா. இறைவன் செய்யும் தண்டனை என்பது ஏதோ பழிவாங்கும் செயல் அல்ல. அது மனிதனை தன் தவறை உணரச் செய்து அவனது அகந்தையை உடைத்து அவனை மீண்டும் நேர்வழிப்படுத்துவதற்காக, ஆன்மீக பாதைக்கு திருப்புவதற்காக செய்யப்படும் ஒரு பேரருள் கருவி. அதே சமயம் கண்ணப்பர் போன்ற கள்ளமில்லாத நல்ல மனிதர்களை அவன் தேடி வந்து ஆதரிப்பதும் அவர்களின் அன்பிற்கு அடிமையாவதும் மனிதகுலம் அன்பின் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களின் இந்த ஆழமான விழிப்புணர்வு தெளிவோடு திருவாசகத்தின் 12வது திருப்பதிகமான இன்று நாம் பார்த்த ஆன்மீக பதிவுகள் மனிதனை மனம் நேர்மைப்படுத்துவதற்கு பயன்படும் என்று நான் கருதுகிறேன். வாழ்க தமிழ் நெஞ்சங்கள், வாழ்க வையகம். ஓம் நமோ நாராயணாய.